நீ பரணியை லவ் பண்ணியா இல்ல அவர் உன்னை லவ் பண்ணாரா? இந்த கேள்விக்கு முத பதில் சொல்லு. நவீன், எதுக்கு நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? நீ தானே சத்யா சொன்ன பரணியை லவ் பண்ணிட்டு. அதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கணும். அதுக்கு தான் கேக்குறேன். தெரியாதே. என்ன தெரியாதுங்கிற? பரணி உன்னை லவ் பண்ணவே இல்ல அதானே? நீ அழுகிறத பார்த்தாலே தெரியுது அவர் உன்னை லவ் பண்ணல. நீ தான் ஒன் சைடா அவரை லவ் பண்ணிருக்க. இன்ன வரைக்கும் யாரும் உன்னை லவ் பண்ணவே இல்ல. நானு நவீன், நீ சொல்ற மாதிரி லவ் எல்லாம் செட்டே ஆகாது. அது பிடிக்காம போயிருச்சு. வயசான எங்க அப்பா அம்மா இருக்காங்க. யார் வீட்ல உங்க அப்பா அம்மா இருக்கதான் செய்யறாங்க. எங்க அப்பா அம்மா வயசானவங்கடா. இருந்துட்டு போட்டோம். லூசா நீ? நான் லூஸ் இல்ல, நீ தான் லூசு. பாரு நவீன், இப்பவே சொல்லிட்டேன், எனக்கு லவ் எல்லாம் செட் ஆகாது. எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கே. ஏன்டா இப்படி பண்ற? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே பழகிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து உன் காதல் நீ சொன்னா அத நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாதுதான். நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு பாரு. கேரக்டர் நான் எப்படி எல்லாமே உனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன். இப்ப கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். யார் அது? உன்னோட அந்த ரெண்டு வாயாடிங்க. சுதா, அந்த சத்யாவும் நவீன் என்னதான் பேசிட்டு இருக்காங்க? பக்கத்துல போய் என்ன கேட்கட்டுமா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் தான் உன்கிட்ட கேட்கணும். இத அரவ் எனக்கு தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு. கேண்டீன் போலான்னு வந்தா இதுங்க ரெண்டு உட்கார்ந்துருக்குங்க. எய்த்த டேபிள்ல ஆதியும் கீதா உட்கார்ந்துருக்குங்க. இதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? போய் கலச்சு விடுறி போடி. ஆண்டி போய் கலச்சு விடுறேன், வேற வேலை இல்ல எனக்கு. என்ன இப்படி பேசுற? ஏன்டி நீ வேற? நீங்க என்னமோ பேசிட்டு போனாங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம போய் ப்ரோகிராம் பண்ணலாம். மண்ணாங்கட்டியும் வேண்டாம். எதுக்காக வந்திருக்கோம்? நவீன் அவன் காதல சொன்னாலான்ட்டு பக்கத்துல போய் உட்காந்துட்டு சொன்னாலான்னு கேட்டுக்கோ. அட்டி தாண்டி வாங்க போற நீ. நவீன், ஏய் ஏன் இப்படி பண்ற? எதுக்கு கூப்பிடுற? வாய முறி. சரி வா, ப்ரோகிராம் பண்ண போலாம். ஏன்டி இப்படி பண்ற? என்ன பண்றது? சரி வந்து தொலை. இல்ல நீ என்ன சும்மா விட்டுருவியாக்கோ? உங்க ரெண்டு பேருமே உன் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பத்தி ஏன் இப்படி எல்லாம் பேசிருக்காங்க? அதான் சொல்றேன். எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. காலேஜுக்கு வரவே பிடிக்கல எனக்கு. அப்படிலாம் சொல்லாத சத்யா, உனக்காக நான் இருக்கேன். வேணாங்கிறது இப்போதைக்கு என்னை பிடிக்காம போகலாம், ஆனா போக போக சுத்தமா பிடிக்காம போயிடும். அதான் கிடையாது. நீ இப்படி பண்ற? அம்மா கிட்ட காலை சொல்லிட்டு தான் வந்தேன், படிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு. ஆனா நீ என்னன்னா என்ன காதல் பண்ற, கத்திரிக்காய் பண்ற நாளையிற அலையல. உன்னை பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். நான் சொல்றது நீ கேட்க மாட்ட. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சத்யா எங்க போற? உன் பக்கத்துல உட்காரவே பிடிக்கல எனக்கு. அதுக்காக சாப்பிடாம போற? சாப்பாடே வேணாம், என்னை ஆள விட்டுரு. காலேஜ் முடிய 1 வருஷம் இருக்கு. இது வரைக்கும் ஓ மனசுல இடம் முடிக்காம நான் இருக்க மாட்டேன். 1 வருஷம் காலேஜ் முடியறதுக்குள்ளார நீயா என்ன தேடி வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவ பாரு. மருமோ சின்ன பிள்ளையும் ஃப்ரெண்ட்ஸ் வரவாங்க, எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டா. என்ன அவளை ஆள காணாமே? உள்ள வரலாங்களாமா? வந்துட்டீங்களா? வாங்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சரி, வரதுக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? மருமோ நீங்க வருவீங்க நினைச்சு சாப்பாலாம் முன்னமே செஞ்சு வச்சுட்டா. உங்களுக்கு பிடிச்சதா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. ஆனா நீங்க தான் இம்புட்டு லேட்டா வரீங்க. இல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானேம்மா வரணும். அதுவும் சரிதான். உன் பேர் தானே குஷ்பு? ஆமாம்மா. சின்ன பிள்ளை சொல்லிருக்கு, நீ மட்டும் தான் பேசுற, பின்னாடி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு இல்லங்க, நீங்க ரெண்டு பேரும் பெரியவங்க பேசிட்டு இருப்பீங்க. சின்னவங்க நாங்க ஏன் குறுக்க பேசிட்டு தான் அமைதியா இருந்திருக்கோம். ஆல்ரெடி பெரியவ அப்படி நீங்களா சின்ன பாப்பாவாக்கும். அந்த இடத்துல வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்காமா. அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல பேசாம மாதிரி எங்கேயும் வந்து இடத்தால பேசிட்டு இருந்தீங்க. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சரிங்க மேடம். அரசு இவ்வளவுதான் என்ன பண்றது? இதுக்கா இவ வாய் எப்பவுமே மூடாது. எப்பவும் பேசுறாப்ல சின்ன பிள்ளை வீட்லயும் வந்து பேசுது. சின்ன பிள்ளை மாமியாரு கடுக்கு முடிஞ்ச ஏதாவது பேசினாதான் இதுவும் அமைதியா இருக்கும். இது வரைக்கும் வாயை மூடுமாக்கும். இதுவும் கண்டுக்காத போ. நீ சொல்றதுனால வாயை மூடிட்டு இருக்கேன். இல்ல என்ன பண்ணுவியாக்கும்? நீனு பல்ல இழைக்கிறீல, 36 பல்ல உடைச்சு போடுவியாமா. சரிக்கா. நீல முடி அடங்க மாட்டே நீ. யாரு வீட்டுல இருக்க இந்த ஆட்டம் போற நீ? இப்பதாங்க புரியுது எனக்கு. என்ன பிள்ளை காலம் பிரியாணி செஞ்சிருக்கேன்னு சொன்னால அதுக்காக தான் சொல்லி விட்டு திங்கிறதுக்காக வந்திருக்கு. நீங்களாம் எதுக்கு நீ வந்திருக்கீங்க? திங்கிறதுக்காக வந்திருக்கீங்களா இல்ல பாத்துட்டு போறதுக்காக வந்திருக்கீங்களா? ஆமா. அந்திக 2 வார்த்தை என்கிட்ட பேசுனீங்க. அதுக்கப்புறம் உங்க குரூப்ல உள்ள ஆளுங்கிட்ட குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. என்ற மரமும் ஆளை காணாம எங்கன்னு கேட்க மாட்டீங்க. உள்ளார சமைச்சிட்டு இருப்பா. சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ என்ன செய்யற? சின்ன பிள்ளை ஆளை காணா. இந்த புடவை கட்டிட்டு இருக்கா. புடவை கட்டிட்டு இருக்காளா? எதுக்கு புடவை கட்டிட்டு? கடை வீதிக்கு போறாளா? அதெல்லாம் இல்ல, நீங்க வரீங்களா வீட்டுக்கு சாஸ்திர சம்பிரதாயமா புடவை கட்டி வரவேற்கணும்ல, அதுக்காக தான் போயிருக்கா. உள்ளார 2 நிமிஷத்துல கட்டிட்டு வந்துருவா. தான் உட்காருங்க. பரவாயில்ல வந்துட்டோம். சின்ன பிள்ளைக்கு புடவை கட்ட தெரியாதே, அது எப்படி அவ கட்டுவா? அட போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னம்மா இதுல வெக்கப்படல என்ன இருக்கு? அம்மா என்னாச்சு? அழுத்து கோணிக்குச்சா உங்களுக்கு? அதுக்கு இல்ல, என்னம்மா என்ற மருமகளுக்கு புடவை கட்ட அவன் உள்ளார போயிருக்கான். நீங்க அப்படி சொல்றீங்களா? சரிம்மா. சின்ன பிள்ளைக்கு புடவை கட்ட தெரியலன்னா அதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இதுல என்னம்மா இருக்கு? சரி சரி, பொறுமையா வரட்டும், நாங்களும் வெயிட் பண்றோம். அடிங்கடி என்னடி சிரிப்பு உங்களுக்கு? இல்ல, சின்ன பிள்ளைக்கு அவங்க வீட்டுக்கார புடவை கட்டி விடுறாருல, அதெல்லாம் வச்சு சிரிப்பு வந்துருச்சு.
சின்ன பிள்ளை ஒரே என்ஜாய்மெண்டா தான் இருப்பா இன்னைக்கு. ஐயோ ஐயோ சொல்ல முடியல. வாய மூடுங்கடி. வாய மூடிட்டா எப்படிக்கா பேசுறது? சின்ன பிள்ளை மட்டும் நம்ம வீட்டுக்கு வரட்டும், ஓட்டி தள்ளிடுவோம் பாரு. ஏன்டி இப்படி பண்றீங்க? எப்படியோ புருஷனும் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்காங்களே, அதை நினைச்சுக்க வேண்டியதா. அதை விட்டு சிரிக்கிறதுல என்ன இருக்கு? ஆமாக்கா, நீ சொல்றதும் கரெக்டு தான். சின்ன பிள்ளை வர டைம் எல்லாம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. புருஷன் வேற பக்கத்துல இருப்பாரு, வம்பளுக்குற மாதிரி எதுவும் பேசாதீங்க என்ன, ஓகேவா? அதனால தனியா அவகிட்ட பேசிக்கலாம், இங்க எதுவும் பேச வேணாம். நீலமுடி உன்கிட்ட தான் சொல்றேன், புரியுதுல? புரியுதுக்கா. சொல்ற மாதிரி நாங்களும் இருந்துக்கிறோம்க்கா. ஆமா, பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். ஒண்ணு ஏன் வீடு கிடையாது, சின்ன பிள்ளை வீடு. எல்லாரும் வாங்கக்கா. வரேன் சின்ன பிள்ளை. எல்லாரும் வாங்கம்மா. வரேங்க. ஏத்தா எப்ப வர நீ? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னமே வந்துட்டாங்க. அப்படியா? புடவை கட்ட லேட் ஆயிடுச்சுக்கா, மன்னிச்சிடுங்க. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. என்னக்கா சிரிக்கிறீங்க? ஒண்ணுல சின்ன பிள்ளை அதான் சிரிச்சிட்டு இருக்கா. இனிப்பு பலகாரம்லாம் வீட்ல இருந்தே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்குக்கா இது வேற? பரவாயில்ல சின்ன பிள்ளை, வாங்கிக்க. நல்லா வெளியே ஆளாக்கும், இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? பரவாயில்ல சின்ன பிள்ளை, சாப்பிடு. அக்கா உனக்காக பலகாரம் செஞ்சிருக்காங்க, ஆனா அந்த கூட என்னோடது. வாய முடியும் சும்மானே இருக்க மாட்டேங்கிற நீ. வந்த இடத்துல எப்படியா பேசுவ? அது இல்ல ஏன் கூடன்னு சொன்னேன், கூட யாருன்னா தர மாட்டாங்களாக்கும். இந்த இடத்துல வாய முடிட்டு அமைதியாரு, சரியா? கோபப்படுத்திட்டு இருக்காதாமா. சரிக்கா. பேசுறது கூட ஏதாவது திரும்பி பேசுன நல்ல தட்டி போடுவேன், அப்படிதானே? ஆமா, செஞ்சாலும் செஞ்சிருவேன். எல்லாரும் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கீங்க. சாப்பாடுலாம் முன்னமே ஆயிடுச்சுக்கா, வந்து வயிறால சாப்பிட்டு போங்க. சரி சின்ன பிள்ளை, இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லுக்கா. அம்மா, சின்ன பிள்ளைக்கு சென்ட்ராஸுக்கும் சின்ன விருந்து வைக்கலாம்னு நினைக்கிறோம். நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு அழைச்சு வைக்கிறீங்களா? அட இதெல்லாம் ஏமா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? எப்ப என் மருமகளை கூட்டிட்டு போக விருப்பம் இருக்கோ அப்பவே கூட்டிட்டு போங்க. என்னக்கா இப்பெல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் வேணாம், ஒண்ணு வேண்டாம். அம்மா, வீணா இருக்கு உங்களுக்கு செலவு. இந்த செலவு பாக்குறதுல என்ன இருக்கு தம்பி? முன்ன பேர வீட்டுக்கு வந்ததே கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. தான் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல வர சொல்லி இருக்கேன். அவனா புதுசா கல்யாணம் ஆகலாக்கும் இப்ப வர சொல்லி இருக்க. ஆசையா கூப்பிடுறாங்க வீட்டுக்கு வான்னு. ஏன் புதுசா கல்யாணம் தான் விருந்து சாப்பிட போனோமோ? அதுக்கு இல்லத்த, ஆசையா கூப்பிடுறாங்க. சரிக்கா வரேன்னு சொல்லு. சரிக்கா நானும் வரேன். சரி சின்ன பிள்ளை, நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கலந்து யோசிச்சு எப்போ வைக்கலான்னு ஃபோன் பண்றேன். சரிக்கா. வீட்டுலதான் விருந்து வைக்கணும். நீங்க அப்படியே என் வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்கக்கா, வாங்க சாப்பிடுவீங்க. ஃபுல்லா சின்ன பிள்ளை சமையல் தான். உள்ளார சமையல் செய்யும் போதே கம்ம கம்மன் வாசம் வெளியே வந்துச்சு. எல்லாரும் 4 பேர் உட்காந்து சாப்பிடுங்க. நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா, நீங்க போங்க போய் சாப்பிட்டு வாங்க. சரிங்கம்மா, வாங்கக்கா சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்சதான் செஞ்சிருக்கேன். சரி சின்ன பிள்ளை, எல்லாம் சாப்பிட போவாமா? வந்துட்டு எதுக்காக சாப்பிடதானே போக வேண்டியதா? எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டேன். திணி பண்டாராம். ஏண்டி சரசு, ராஜா வாடி போய் சாப்பிடுவோம். சரிக்கா. மாமா வந்துட்டீங்களா? எங்க மாமா நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? அத்தை எங்க ஆளக்கானா? அத்தையை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிருந்தீங்க. அத்தை சங்கடப்பட்டு வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்களோ? அதுக்கு இல்லம்மா. என்ன மாமாச்சு? இருங்க வெளியே போய் பாத்துட்டு வரேன் நானு. புஷ்பா, மாமா அத்தை போய் நான் கூட்டிட்டு வரேன். ஒரு மாதிரி சங்கடப்படுவாங்க. நினைக்கிற மாதிரி சங்கடப்படுற அளவுக்கு உன் அத்தையும் வரல, யாரும் வரல. என்ன மாமா சொல்றீங்க? அத்தை வரலையா மாமா? அவ வரலம்மா. உங்க அத்தை காரி திமுரு பிடிச்சவ, கூப்பிட்டோடனே வந்துருவாளாக்கும். என்ன மாமா சொல்றீங்க? நீங்க கூப்பிட்டு அத்தை நான் வராம போயிட போறாங்க. இன்னும் வந்துருவாங்க. சரி ஆறு தேர்த்து உள்ளார கூப்பிடலான்னு பார்த்தா உங்க நம்ம வரலன்னு சொல்லிட்டீங்க. என்னாச்சு மாமா, ஏன் வரலன்ட்டாங்க? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இது நம்ம வீடு கிடையாது, உன் பொண்ணு வீடு. நம்ம வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். கூப்பிட்டோடனே வரணுமா இல்லையா? அவ என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவா, ஒரே சண்டை தான். அச்சச்சோ, என்ன சொல்றீங்க? என்னதாம்மா நானும் சொல்றது? கடக்கறா விடுமா, எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் வரமாட்டேங்கிறா. அத்தைக்காரி அவ பொண்ணு வீட்டுல இருந்துட்டு நல்லா மொத்து பூசம் வாங்கட்டும், அப்பதான் அவளுக்கு அறிவு வரும். ஏமாமா இப்படி சொல்றீங்க? ஆமாமா, நானும் என்னதான் சொல்றது? அத்தை நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிறா. அவ இஷ்டத்துல தான் ஆடிட்டு இருக்கா. என் பெரிய பையன் பாண்டி வேற அம்மா கூட்டிட்டு வாங்க அம்மா கூட்டிட்டு வாங்குறான். அவ தப்பு பண்ணா நான் போய் கூப்பிடல, வரணுமா இல்லையா? அவ வீட்டுல இல்லாம போய் பொண்ணு வீட்டுல எவ்வளவு நாளைக்கு தான் இருப்பா? அவளை நம்ம வீட்டுக்கே வர வேணாம், அங்கேயே இருந்து தொலைட்டோம். இப்பெல்லாம் திட்டாதீங்க மாமா. அப்புறம் என்னதாம்மா பண்றது? நானும் கோவமா பேசுறா வேற, என்ன சொல்றதுன்னே தெரியலமா. மாமா பாத்துக்கலாம், விடுங்க. சரிம்மா, அது சொல்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன். நான் கடைக்கு போட்டுமா? கடைக்கு போனா அவன் புருஷன் பாண்டி என்ன சொல்ல போறேன்னு தெரியல. அம்மா கூட்டிட்டு வரல, அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் வேற. சொல்லி பாருங்க, நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். சரிம்மா, கடை கிளம்புறேன். போயிட்டாங்க மாமா. அத்தை இப்படி பண்றாங்க. போய் சொல்லியே வராதவங்க அவ்வளவு வீம்பா இருக்காங்கன்னா ரொம்ப கோவமா தான் இருப்பாங்க. நம்மளா போய் கூப்பிடலான்னு பார்த்தா புறால ஏதாவது அவமானப்படுத்துற மாதிரி பேசிடுவாங்க. வேண்டாம், கூட இதை விட்டுலாம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். மாமா கிட்ட சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு. தேங்கி வராப்புல தெரியல. இனிமேட்டு அவங்க பாடு, வேணா வீட்டுக்கு வரட்டும், உங்க இஷ்டம். இது அவங்க வீடு தானே, அவங்களே வரட்டும். நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். மச்சான் நவீன், ஏன் இப்படி நடந்துக்கிற? நீ கீதா கிட்ட போய் லவ் சொல்லிருக்கியே. இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தானே பழகிட்டு இருந்த. மச்சான், கீதா எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா லவ் சொல்ல ஆரம்பிச்சிருவியா? சாரிங்க, பேரை மாத்தி சொல்லிட்டேன். சத்யாவை கீதான்னு சொல்லிட்டேன். ஆதி, நீ கூட தான் கீதாவை உருகி லவ் பண்ண. வேண்டான்னு சொல்றப்பயே நான் லவ் பண்றதும் நவீன் லவ் பண்றதும் ஒன்னாக்கும். அதுக்குன்னு இல்ல, ஏற்கனவே சத்யா ப்ராப்ளத்தை என்கிட்ட சொல்லிட்டா. ப்ராப்ளத்தை சொல்லியுமே அவ லவ் பண்றேங்கிறியே. என்னமோ அவன் மேல கிரஷ் ஏற்பட்டுருச்சு. பண்ணா சத்யா தான். அதே மாதிரி கல்யாணம் பண்ணாலும் நீ சொல்ற, ஆனா அவ சொல்லியிருக்கேன் ஏத்துக்கிறாப்ல தெரியல. போக போக பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏமா நிலமா தான் நவீனுக்கு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ நம்ம கிளாஸ் பொண்ணே லவ் பண்ற பத்தியா. ஆனா எனக்கு ஒண்ணு பொண்ணு கிடைக்கலையே. டே ஆதி,
எப்படியாவது எனக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணி கொடுறா. ஆல்ரெடி உனக்கு ஒரு 2 பொண்ணுங்க இருக்கு, சொல்லட்டுமா? ஏய், யாருன்னு சொல்றா, நானும் பிக்கப் பண்ணிக்கிறேன் அவளை. பொய் சொல்லி சத்தியா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீல. ஏய், நான் என்னடா போய் சொன்னேன்? 2 பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்க 2 பேருக்கும் ஆளுங்க ரெடி ஆயிடுச்சு. ஆனா நான் மட்டும் தனியா இருக்கேலடா. என் மேலே ஒரு கண்ணு வச்சு ஒரு பொண்ணு பாத்து கொடுங்கடா. நான் சொன்னேன்ல 2 பொண்ணுங்க ரெடியா இருக்குன்ட்டு. இப்படிதான் சொல்ற, ஆனா யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. டெரர் பீஸா சத்தியோட 2 ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்க ஓகே தானே? எனக்கு நல்ல பொண்ணா பார்த்து சொல்றானா, அதுங்க 2 வாயாடிங்க. எனக்கு முடிச்சு வைக்க நினைக்கிறேன். டேய், அப்படின்னா உனக்கு நான் பாவம் பண்ணிட்டேன். ஏய் ராஜா, உனக்கு நாம எழுத எங்கேயும் போகாது, கவலைப்படாத. டேய், என்னோட கால் உறுதியாகலடா. சைடு லவா தானே போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஆதில உதா செட் ஆயிருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷமா நானும் கீதாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா ஆமா. டேய் நவீனு, உனோட காதல் ஜெயிக்குமா என்னன்னு தெரியல. உனக்கு மனசுல எவ்வளவு நல்லா இருக்கவே கூடாதுடா. அப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் லவ் சேர்த்து வைப்பேன்னு பார்த்தா நீ அப்படி வாய் விட்டுட்டீல. இனிமேட்டு என் கூட பழகாதடா. மாப்பிள, இனிமே நீ நான் தானே ஃப்ரெண்டு. ராஜா நம்ம கேங்கே கிடையாது. தெரியாம சொல்லிட்டேன்டா. ஏய் விடுங்கடா, ஏன்டா அப்படி சண்டை போடுறீங்க? ராஜா, பொண்ணுங்களை பிடிக்கிறத விட்டுட்டு முதல் நல்லா படிடா. நீ நல்லாதானடா படிக்கிறேன். நல்லா படிக்கிற, அதான் காலேஜ்ல நிறைய அரியர் வச்சிருக்கியே. ஒவ்வொன்னா கிளியர் பண்ணுடா. அரியரை கிளியர் பண்ற வேலையை பாரு, அப்புறம் பிடிச்ச பண்ண காதலிச்சுக்கலாம். ம், அதே மாதிரிதான் நவீன் உனக்கும். நல்லா படி, அதுக்கப்புறம் சத்யா கேட்டுக்கலாம். சரிடா. ஆனா நீ மட்டும். டேய், நான் நல்லா தானே படிக்கிறேன். உனக்கு நான் அரியர் இருக்குல்ல. அரியர் இருக்குதான், கிளியர் பண்ணணும். உங்களுக்குலாம் அட்வைஸ் பண்றியே, அப்ப நீயே கிளியர் பண்ணல அரியரை. பண்ணிக்கலாம்டா. கீதா என்னோட சேர்ந்துட்டால, இனிமேட்டு பாரு அரியர் எப்படி கிளியர் பண்றேன்ட்டு. பாப்போம். என்ன சொல்றானா, அரியர் போர்ஷனை கீதா எல்லாமே சொல்லி கொடுத்துருவாளாம். ஏண்டா ஆதி? ஏய் ஏன்டா நீ வேற சும்மா சொல்லிட்டு இருந்தேன்டா. சரி கிளம்பலாம்டா, மணியாச்சு. போலாம் போலாம். கீதாவே ஆளுக்கானா? வருவாங்க. கீதா எங்க போயிருப்பாங்க? அதுக்கு இல்ல, காலையில பார்த்தேன், மதியானம் பார்த்தேன், அப்புறம் எங்கதான் போயிட்டான்னு தெரியலையே. சொல்ல இப்ப காலேஜ்ல சுத்திட்டு இருப்பாங்க. அப்படியா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போனோம். ஆதி, கீதா கூப்பிடுறாடா. கீதாக்கு ஆயுஸ் 100 கூப்பிடுறாங்களே. போ பைடா, சியோ. நானும் வீட்டுக்கு கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம். டேய் நவீனு, கீதா பக்கத்துல பாரு சத்யாவும் இருக்கா. என்னடா சொல்ற? பாடா சொல்லு பாட்டி, அங்கதான் நிக்கிறா. சத்யா, இதோ வார இரு. நமக்கெல்லாம் எந்த ஆளும் கிடையாது. நம்மளாம் போய்க்க வேண்டியதுதான். நமக்குன்னு எப்பதான் எல்லாம் செட் ஆகுமோ தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.